இப்போ பார்த்தீங்கன்னா சில்லிங்கை வந்து நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டீங்க. சிறுமலையில் வந்து சில்லிங்க விற்கிறாங்கன்னு சொல்லி 7 இடத்துல விற்கிறாங்கன்னு சொல்லி போனவன் கலெக்டர்கிட்டே வந்து இப்போ பொதுமக்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி பார்த்தா நலக்கோட்டை தொகுதியிலுமே இந்த திண்டுக்கல்ல சில்லிங் விற்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். சரி, எனக்கு நான் வரும்போது சில இடத்துல சொன்னாங்க, அந்த என்ன ஊர் சொன்னீங்க? நிலக்கோட்டையில் எந்த ஜல்லிப்பட்டி, அந்த ஜல்லிப்பட்டி போன்ற பகுதிகள் எல்லாம் ஏகப்பட்ட இடத்துல விற்கிறாங்க. அதெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தடவை பிடிச்சா அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, நம்ம பெயிலில் உடனே வந்துடலாம், திருப்பி பண்ணலாம்னு நினச்சிக்காதீங்க. அந்த பாட்டில் எங்கே வாங்குறீங்கிறத அதை ஸ்கேன் பண்ணி அந்த அந்த லொக்கேஷன் எந்த கடையிலேருந்து போயிருக்கு, எந்த டிப்போலேருந்து போயிருக்குன்னு அடுத்த கட்டத்தை எடுக்க போகிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த உங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு வரைக்கும் பிரச்சனை நடக்கும். அதனால் மேக்ஸிமம் சில்லிங் கம்மியாகும். அது பண்ணக்கூடாதுன்னு தாழ்மையாக கேட்டு கடுமையாகவும் கேட்டுக்கிறது. அந்த ரெஸ்டோ பாருங்கிறது ஒரு டிஸ்கஷனில் இருந்தது. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. அப்புறம் திடீர்னு தனியார் மையங்கிறதும் டிஸ்கஷனில் இருந்தது. அப்போது தனியார் மையத்தை விவாதிக்கிறீங்களான்னா ஆமாம், நாங்கள் இந்த துறையை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்கோம். ஆனால் மக்கள் வேண்டான்னு சொல்கிற விஷயம் எந்த விஷயத்தையும் இந்த அரசு செய்யாது. இந்த துறையை மாண்புமிகு முதலமைச்சர் என்கிட்ட சொல்லும்போது சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, இந்த துறையில் நிறைய லீக்கேஜ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நஞ்ச பணம் இல்லை. இந்த பணம் அரசு பணத்திலிருந்தும் நிறையா எடுத்துட்டாங்க. கன்சியூமர்லேருந்து 10 ரூபா 5 ரூபாங்கிற பேரில் நிறையா பணம் போயிருச்சு. அதனால் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த வேலைகள் செய்யும்போது இந்த மாதிரி விவாதங்கள், கலந்துரையாடல்கள்லாம் நிச்சயம் வரதான் செய்யும். மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன மாதிரி அவரோட வழியில் இந்த துறையில் 1 ரூபா யாரையுமே திருட விட மாட்டோம். இன்னும் நீங்கள் 1000 போராட்டம் அந்த ஊழியர்களோட பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த ஊழியர்களோட அந்த முகமூடியை போட்டு ஏமாற்றி நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை 1 ரூபா திருட விடவே மாட்டோம். அதில் உறுதியாக இருக்கும். இதுதான் சொன்னேனே, நாங்கள் வந்தோம். அவங்க வந்து இதை வந்து 23 வருஷமாக இந்த அந்த சொன்னீங்களே 23 வருஷமாக போராடி எதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. போராடி நீங்கள் 10 ரூபா வாங்குறது தான் நீங்கள் போராடி அவங்களுக்கு வெற்றியாக கொடுத்துருக்கீங்க. அது சரியா? நான் என்ன கேட்குறேன்னா, அது சரியா? இவங்க போராடி 10 ரூபா வாங்குறதுக்கு இவங்களுக்கு உரிமையை 10 ரூபா வாங்குற உரிமையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் போராட்டமா? அதுதான் தொழிலாளர்கள் செய்யக்கூடிய நல்லதா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த 23 வருஷத்தில் காலமுறை ஊதியம் வாங்கி கொடுத்துருக்கலாம், அல்லது நிரந்தர பணியை வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்போ ஏன் பண்ணல? அப்போது நீங்கள் உங்கள் நோக்கம் அது கிடையாது. உங்கள் நோக்கம் என்னென்னா, திருப்பி அந்த 10 ரூபாய் எப்படியாவது அரசே மறைமுகமாக நான் சொல்லணும், நீங்கள் வாங்கிக்கோங்க பரவாயில்ல நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லணும். நான் சொல்லவே மாட்டேன். இது தடுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாமே செய்யத்தான் போகிறோம். அப்புறம் அந்த சம்பள உயர்வுக்கு வரும் பாருங்கள், அந்த சம்பள உயர்வு இப்போ இருக்க நிதி நிலைமை பரவாயில்ல இருந்தாலும் இந்த ஊழியர்கள் அவங்க சொன்னாங்க 14,000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க, அது பத்தாதுன்னு சொல்லி தான் முதல் கட்டமாக 3,500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கு வந்தோம். இது முதல் கட்டம் தான். நீங்கள் இதுதான் முடிவுன்னு எப்படி நினச்சிக்குவீங்க? இது முதல் கட்டம். படிப்படியாக நீங்கள் சொல்கிறாங்களா, படிப்படியாக இது எல்லாத்தையும் செயல்படுத்தப்படும்.